ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பூண்டு சின்ன வெங்காய காரக்குழம்பு இன்றைக்கி நம்ம செய்யலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அது கூட கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், துவரம்பருப்பு, சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துட்டு பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு நல்லா திக்காக வந்தோன்னு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு திக்காயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான பூண்டு சின்ன வெங்காய காரக்குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.